இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் பொறியியல் கலந்தாய்வில் அதிக இடங்கள் நிரம்பியுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் துணை கலந்தாய்வில் 7,964 இடங்கள் நிரம்பிய நிலையில் நடப்பாண்டில் 33,752 இடங்கள் காலியாக உள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் 423 பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு கடந்த மாதம் 7ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்கியது. 3 சுற்றுகளாக நடந்த கலந்தாய்வு கடந்த 20ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் 21ஆம் தேதி துணை கலந்தாய்வு தொடங்கியது. இதில் ஆன்லைன் மூலம் 20,662 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 7,964 இடங்கள் நிரம்பின. பொது கலந்தாய்வு மற்றும் துணை கலந்தாய்வு மூலம் ஒட்டுமொத்தமாக 1,53,445 இடங்கள் நிரம்பியதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நடப்பாண்டு நிரப்பப்பட்ட இடங்கள் போக 33,072 இடங்கள் காலியாக உள்ளன. முந்தைய ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் பொறியியல் கலந்தாய்வில் அதிக இடங்கள் நிரம்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முதன்முறையாக கடன் பெறுபவர்களுக்கு குறைந்தபட்ச சிபில் ஸ்கோர் தேவையில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மக்களவையில் பேசிய நிதித்துறைக்கான மத்திய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி சிபில் ஸ்கோர் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் நிலைப்பாட்டை விவரித்தார். அப்போது கடன் கோரி முதல் முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு சிபில் ஸ்கோர் குறைவாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ இருந்தால் அதை காரணம் காட்டி விண்ணப்பத்தை நிராகரிக்கக்கூடாது என வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தினார். கடன் விண்ணப்பங்களுக்கு குறைந்தபட்ச சிபில் ஸ்கோரை ரிசர்வ் வங்கி நிர்ணயிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் புதிதாக கடன் பெறுபவர்களுக்கு சிபில் ஸ்கோர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதே நேரம் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் விண்ணப்பதாரரின் கடன் திரும்ப செலுத்தும் திறனை மதிப்பாய்வு செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. உளவியல், உடல்நலம் சார்ந்த பட்டப்படிப்புகளை தொலைதூர கல்வி மற்றும் ஆன்லைன் மூலம் கற்பதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு தடை விதித்துள்ளது. தேசிய துணை சுகாதார தொழில்முறை ஆணைய சட்டத்தின் கீழ் வரும் பட்டப்படிப்புகளுக்கான வழிமுறைகளில் பல்கலைக்கழக மானியக் குழு சில திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. அதன்படி உளவியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் சார்ந்த பட்டப்படிப்புகளை தொலைதூர கல்வி மற்றும் ஆன்லைன் மூலம் படிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மைக்ரோபயாலஜி எனப்படும் நுண்ணுயிரியல், பயோடெக்னாலஜி எனப்படும் உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பட்டப்படிப்புகளையும் தொலைதூர கல்வி மற்றும் ஆன்லைன் மூலம் கற்பதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு தடை விதித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டு முதலே இந்த விதிகள் அமலுக்கு வருவதாக குறிப்பிட்டுள்ள UGC, உடல்நலம் சார்ந்த படிப்புகளுக்கான தேவை அதிகரித்திருக்கும் நிலையில் அதன் தரத்தில் சமரசம் செய்ய முடியாது என விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அரசு அனுமதி வழங்காது என அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டமாக கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கு ONGC நிறுவனத்திற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க ONGC நிறுவனம் மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருந்தது. இதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததை தொடர்ந்து ONGC நிறுவனம் இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசிடம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தது. 675 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க உள்ளதாகவும் ONGC நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணிகளுக்காக 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் ஆழத்தில் 20 சோதனை கிணறுகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனிச்சியம், பேய்க்குளம், வேப்பங்குளம், பூக்குளம், வல்லக்குளம், பனையடி ஏந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் இந்த எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட உள்ளன. ONGC எண்ணெய் கிணறு அமைப்பதால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த சேதுராமன் வலியுறுத்தியுள்ளார். படுகைகள் அந்த முகத்வாரம், கடல் முகத்வாரத்து பகுதியில் அந்த இடங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகள் வெற்றி பெற்றால் நாளைக்கு உற்பத்தி கிணறுகளாக இது மாற்றி அமைக்கப்பட்டால் அதிகமான எண்ணெய் கிணறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது இது ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடல் பகுதியிலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மீன்வளம் கடுமையாக பாதிக்கப்படும் என மீனவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சு வர்றாங்க. ஒரு பக்கம் கடலில் நாசகார திட்டங்கள் செயல்படுத்தி கடல் வளங்கள் முழுமையாக அழிஞ்சு போச்சு, மீன்வளம் இல்லாமல் கஷ்டப்படுறோம். ரெண்டாவது, இந்த இலங்கை கடற்படையால் டெய்லி படகுகள் பிடிபடுறது, மீனவர்கள் சிறைப்படுத்தப்படணும், இது போன்ற பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி உள்ள ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இது போன்று 20 மீத்தேன் கிணறுகளை கடலில் அமைக்கும் பட்சத்தில் மீன்கள் வளம் சுத்தமாக அழிக்கப்படும். மீனவர்கள் மீதான பேரிடி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அரசு அனுமதி வழங்காது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டமாக கூறியுள்ளார். கடந்த 2020 பிப்ரவரி 20ஆம் தேதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் காவிரி டெல்டா பகுதியினை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்ததாக
சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டத்தின் அடிப்படையில் புதிதாக எரிபொருள், இயற்கை வாயு, நிலக்கரி, மீத்தேன், ஷேல் வாயு குறித்த ஆராய்ச்சி, அகழ்வு தொழில்கள் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ONGC நிறுவனம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் இருப்பு குறித்து ஆய்வு செய்ய விண்ணப்பித்திருந்ததாகவும் அதற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையமே நேரடியாக சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ள செய்தி தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ONGC நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை உடனே திரும்பப் பெற மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் விளக்கியிருக்கிறார். விவசாயிகளை பாதிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் அரசு அனுமதிக்காது என்பது தமிழ்நாடு முதலமைச்சரின் திடமான கொள்கை என்று கூறியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, தற்போது மட்டுமின்றி எதிர்காலத்திலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி தராது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். மக்களாட்சியை காக்க குடியரசு துணைத் தலைவராக சுதர்சன் ரெட்டி தேவைப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழர் என்ற முகமூடி அணிந்து ஆதரவு கேட்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து குடியரசு துணைத் தலைவருக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்பட்ட பாஜக தற்போது தமிழர் முகமூடியில் ஆதரவு தேடுவதாக கூறினார். தமிழர் என்ற முகமூடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும். சுதர்சன் ரெட்டியை நக்சல் ஆதரவாளர் என்று கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். ஒரு உள்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசர் பற்றி அபாண்டமா பேசியிருக்கிறார். அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேல பழி போட்டு தப்பிக்க பார்க்கறாங்க. மக்களாட்சியை காக்க குடியரசு துணைத் தலைவராக சுதர்சன் ரெட்டி தேவைப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அரசியலமைப்பை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி உறுதியளித்துள்ளார். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுதர்சன் ரெட்டி தமிழ்நாடு வந்தார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அவர் ஆதரவு கோரினார். I may not belong to any political party. True. I don't belong to any political party. I don't intend to join any political party. But to say that I have nothing to do with politics would amount to saying that I have nothing to do with democracy. நீதிபதியாக அரசியலமைப்பை நிலைநிறுத்திய நிலையில் குடியரசு துணைத் தலைவராக அதனை தொடர்வேன் என்றார். Promise you, it's a solemn promise that I would not let you down. And I would not let down this instrument of Constitution of India. தொலைநோக்கு பார்வை மற்றும் புத்தாக்க சிந்தனையில் தமிழகம் முன்னிலையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லாத சூழலால் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளதாக சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து ஆதரவு திரட்டுவீர்களா என்ற கேள்விக்கு அவர் பதிலளித்தார். Political parties are not members of the Electoral College. She is a member of the Electoral College. It is the members of the parliament who are required to elect their vice president. அதேபோல தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு கொண்டவர்கள் அடையாள அரசியலை ஊக்குவிக்க மாட்டார்கள் என்று திருமாவளவன் தெரிவித்தார். ஜக்தீப் தன்கர் அவர்களுக்கு நேர்ந்திருக்கிற இந்த நெருக்கடி நாளை CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நேரலாம். நீதியரசர் சுதர்சன் ரெட்டி அவர்கள் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடியவர், சுதந்திரமாக செயல்படக்கூடியவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளை, விழுமியங்களை நன்கு உணர்ந்தவர். முன்னதாக குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டிக்கு மதிமுக, விசிக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சி துறையூரில் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரைக்கு நடுவே வந்த அவசர ஊர்தியை அதிமுகவினர் தாக்கினர். திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்ய இருந்த துறையூர் பகுதிக்கு வந்த ஆம்புலன்ஸை அடித்து சேதப்படுத்திய அதிமுகவினர் ஓட்டுநரையும் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 18ஆம்
தேதி வேலூர் அணைக்கட்டு பிரதான சாலையின் நடுவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மத்தியில் பேசிய போது அவ்வழியாக ஆம்புலன்ஸ் வந்ததால் அதிருப்தியில் ஓட்டுநருக்கு அச்சம் ஏற்படும் வகையில் சில கருத்துக்களை கூறினார். இந்த விவகாரம் சர்ச்சையானது. இந்த நிலையில் துறையூர் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்காக அக்கட்சியினர் திரண்டிருந்த போது அவ்வழியாக நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த தொண்டர்கள் ஆம்புலன்ஸை வழிமறித்து ஓட்டுநரையும் தாக்கினர். இதனிடையே தொண்டர்களில் மயங்கிய ஒருவரை மீட்பதற்காக வந்த ஆம்புலன்ஸை அதிமுகவினர் தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி துறையூரில் அதிமுகவினர் கூட்டத்தில் ஒருவர் மயங்கி விழுந்ததாக அழைப்பு வந்ததால் அந்த பகுதிக்கு ஆம்புலன்ஸை கொண்டு சென்றதாக ஓட்டுநர் செந்தில்குமார் விளக்கம் அளித்துள்ளார். துறையூரில் எடப்பாடி கூட்டம் போட்டிருந்தாரு. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்கே மண்டபத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கால் வந்தது, அழைப்பு வந்தது. அவரை காப்பாற்றுறதுக்காக போனாங்க. எங்களை அந்த பொதுமக்களாக பப்ளிக்கை திறந்து இருந்தவங்க எதுக்காக அந்த யார் ஃபோன் பண்ண அவங்களுக்கு, நீ எப்படி இங்கே வரலாம், எங்கள் கூட்டத்தை இழைக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தாக்கி வண்டியை எல்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க. போன எங்களையும் என்னையே என் கூட வேலை பார்க்குற டெக்னீஷியனையும் தாக்கி தகாத வார்த்தைகளால் திட்டி அவங்க தாக்குனதுனால நெஞ்சு வலி எடுத்துருச்சு, கை வலி எடுத்துருச்சு. மேலும் தன்னுடன் வந்த 8 மாத கர்ப்பிணியான டெக்னீஷியனையும் அதிமுகவினர் தாக்கியதாக ஓட்டுநர் குற்றம் சாட்டியுள்ளார். அவங்க டெக்னீஷியன் அவங்கள ஷாலு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணையும் வெளியில் பிடிச்சி இழுத்து அந்த கன்சிவாக இருக்காங்க, வேறு 8 மாதமாக இருக்காங்க, அவங்களையும் பிடிச்சி தகாத வார்த்தையில் திட்டி அவங்களையும் பிடிச்சி எல்லாம் வெளியில் டோரை பிடிச்சி இழுத்து வெளியில் பிடிச்சி அந்த பொண்ணுக்கும் நெக் பெயின் எடுத்து ஷோல்டர் பெயின் எடுத்து அவங்களும் முடியாமல் படுத்துருக்காங்க. அதிமுகவினர் தாக்கியதில் காயமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செந்தில்குமார் மற்றும் பெண் டெக்னீஷியன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அதிமுக ஆட்சி அமைந்ததும் கிட்னி முறைகேடு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திருச்சி மண்ணச்சநல்லூரில் நடந்த பரப்புரையில் பேசிய அவர், மக்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை ஸ்கேன் செய்து பார்த்துக் கொள்வது நல்லது என்றார். திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா? உங்களுடைய உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையான்னு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கறது நல்லதுக்காக சொல்றேன். தொடர்ந்து துறையூரில் பேசிய அவர், அதிமுகவுக்கு துரோகம் செய்து சென்றவர் அமைச்சர் ரகுபதி என்று குற்றம் சாட்டினார். தாம் நீதிமன்றம் சென்று நிரபராதி என நிரூபித்து மக்கள் முன்பு நிற்பதாகவும் திமுக அமைச்சர்களும் வாய்தா வாங்காமல் நீதிமன்றம் சென்று தங்களை நிரூபிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மதுரையில் திடீரென கொட்டி தீர்த்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அண்ணா பேருந்து நிலையம், கோரிப்பாளையம், கே நகர், மாட்டுத்தாவணி, தெப்பக்குளம், தெற்குவாசல், அவனியாபுரம் உள்ளிட்ட நகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதேபோன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக அண்ணாமலை நகர், பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், முட்லூர், நெடுஞ்சேரி ஆகிய இடங்களில் நேற்றிரவு காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணித்துள்ளது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் வனத்துறையினரின் வாகனத்தை ஆவேசமாக தாக்கிய யானை கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டாமுத்தூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானைகள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒற்றையடி பாதையில் ஜீப்பில் வனத்துறையினர் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஒற்றை யானை வாகனத்தை பலமாக தாக்கியது. இதில் கண்ணாடி உடைந்த நிலையில் வனத்துறையினர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். வனப்பகுதியில் செல்லும் போது வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் நடுக்கடலில் உள்ள ONGC நிறுவனத்தின் எரிவாயு குழாயில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் ONGC நிறுவனம் கடலில் எரிவாயு குழாய் அமைத்துள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் நடுக்கடலில் உள்ள எரிவாயு குழாயில் திடீர் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ONGC நிறுவன அதிகாரிகள் எரிவாயு சப்ளையை நிறுத்தி தீ விபத்தை தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் அதிகாரிகளுடன் படகில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது தீ விபத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாங்க்ரோவ் காடுகள் எரிந்து சாம்பலாகி இருப்பது தெரிய வந்தது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியுடன் ஓய்வு பெறும் சட்டம் ஒழுங்கு DGP சங்கர் ஜிவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு DGP-யாக சங்கர் ஜிவால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி பதவியேற்றார். அவருடைய பதவிக்காலம் வருகிற 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. DGP சங்கர் ஜிவால் ஓய்வு பெறுவதை தொடர்ந்து புதிய சட்டம் ஒழுங்கு DGP-யாக யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதே நேரம் DGP சங்கர் ஜிவால் வரும் 29ஆம் தேதியே பணி ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான கோப்பில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பதவி ஓய்வு பெறும் DGP சங்கர் ஜிவாலுக்கு புதிய பொறுப்பு வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தீயணைப்பு ஆணையம் என்ற புதிய அமைப்பை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த ஆணையத்தின் தலைவராக சங்கர் ஜிவாலை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரை மேற்கொண்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புர்னியா மாவட்டத்தில் ராஷ்டிரிய ஜனதா கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவுடன் இருசக்கர பேரணியில் கலந்து கொண்ட காட்சிகளை இவை. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்கு திருட்டுக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றவும் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராகுல் காந்தி வாக்காளர் அதிகார யாத்திரையை மேற்கொண்டுள்ளார். பீகாரின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்ற ராகுல் காந்தியும் ராஷ்டிரிய ஜனதா கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவும் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து ஆதரவை திரட்டினர். புர்னியா மாவட்டத்திற்கு வந்தடைந்த ராகுல் காந்தி அங்கு பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவுடன் இருசக்கர பேரணியில் கலந்து கொண்டார். வாக்காளர் அதிகார யாத்திரை செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் பொதுக்கூட்டத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யாத்திரையில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் விண்வெளிக்கு பயணித்தது ஹனுமன்தான் என பள்ளி மாணவர்கள் மத்தியில் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் நமது பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் அறிவை பாடப்புத்தகங்களுக்கு அப்பால் தேட வேண்டும் என்றார். அறிவியல் என்பது கட்டுக்கதை அல்ல என மத்திய முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பதிலளித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பள்ளி மாணவர்கள் மத்தியில் விண்வெளிக்கு முதலில் பயணித்தவர் ஹனுமன் என பேசியிருப்பது வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார். வகுப்பறைகளில் இளம் மனங்களை தவறாக வழிநடத்துவது நமது அரசியலமைப்பில் புதைந்துள்ள அறிவு, பகுத்தறிவு மற்றும் அறிவியல் மனப்பான்மையை அவமதிக்கும் செயல் என்றும் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மழை வெள்ளத்தில் மரம் வேருடன் பெயர்ந்து சாய்ந்த காட்சிகள்தான் இவை. சவாய் மதோப்பூர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பெரும் நிலப்பகுதி அடித்து செல்லப்பட்டு பெரிய பள்ளம் உருவானது. திடீரென உருவான பள்ளத்தில் மரம் வேருடன் சாய்ந்து விழுந்தது. இதேபோல காஷ்மீர் மாநிலத்தில் உதம்பூர், கிஸ்துவார், பதேர்வா உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சம்பா மாவட்டம் மானூர் கிராமத்தில் வீடுகளுக்குள் சேரும் சகதியுமாக வெள்ளம் தேங்கியது. கத்துவா மாவட்டத்தில் சகர்ஹாட் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஜம்மு பதன்கோட் நெடுஞ்சாலை அருகே உள்ள பாலம் சேதமடைந்தது. ராஜஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணியில் ராணுவம் களமிறங்கியுள்ளது. ராஜஸ்தானின் பூந்தி மாவட்டத்தில் உள்ள நைன்வா என்ற இடத்தில் அதிகபட்சமாக 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. தொடர் மழையால் கோட்டா, சவாய் மதோப்பூர், டோம்பூந்தி உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில்
சவாய் மதோபூரில் தெருக்களில் தேங்கிய மழைநீரில் இளைஞர்கள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். மழை வெள்ளத்தால் பல்வேறு இடங்களில் சாலைகள், ரயில் தண்டவாளங்கள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பூந்தி நகரில் மழை பாதிப்புகளில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்தனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினுடன் இணைந்து ராணுவத்தினரும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒடிஷா மாநிலம் கோராப்புட்டில் ஆர்ப்பரித்து சென்ற அருவிக்குள் நின்று படம் பிடிக்க சென்ற இந்த இளைஞர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். ஒடிஷாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் கோராப்புட்டில் உள்ள துதுமா அருவி ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனை படம் பிடிக்க சாகர் என்ற யூடியூபர் தனது நண்பர்களுடன் சென்றார். அவரது நண்பர்கள் ட்ரோன் மூலம் படம் பிடித்துக் கொண்டிருந்த போது யூடியூபர் சாகர் அருவியின் நடுவே இருந்த பாறை மீது நின்று போஸ் கொடுத்தார். அப்போது எதிர்பாராத விதமாக யூடியூபர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். லைக்ஸ் மோகத்தால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சாகரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏமன் அதிபர் மாளிகை அருகே இஸ்ரேல் குண்டு வீசியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமன் அதிபர் மாளிகை அருகே இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்த காட்சிதான் இது. கடந்த சனிக்கிழமை ஏமனிலிருந்து இஸ்ரேல் மீது ஹவுதி கிளர்ச்சி படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தினர். இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வானிலேயே இடைமறித்து அழித்தனர். இந்நிலையில் அதற்கு பதிலடியாக ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள அதிபர் மாளிகையை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. האזור כולו לומד את עוצמת היד. இதில் மின் உற்பத்தி நிலையங்கள், கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் உட்பட பல்வேறு கட்டமைப்புகள் சேதமடைந்தன. 2 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த சுமார் 30 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கிய அறைகளில் இருந்த குற்றப் பின்னணி உடையவர்களை காவலர்கள் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையாக கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் குற்றப்பின்னணி கொண்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர் உட்பட 13 பேர் பிடிபட்டனர். கோவையில் கல்லூரி மாணவர்கள் பலர் கஞ்சா பயன்படுத்துவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கோவில்பாளையம், செட்டிப்பாளையம், மதுக்கரை உள்ளிட்ட இடங்களில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள இடங்களில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மாவட்டம் முழுவதும் 90 குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது. இதில் 6 கிலோ கஞ்சா, 52 கிலோ குட்கா, கத்தி உள்ளிட்ட 8 ஆயுதங்கள், 46 இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் குற்றப்பின்னணி கொண்டவர்களும் தஞ்சமடைந்திருப்பதாக தெரிவித்தார். மேற்கும் இந்த அக்யூஸ்டுங்க மற்றும் சஸ்பெக்ட் பிடிச்சவங்கள தீர விசாரித்து இவங்களுக்கு இந்த போதைப் பொருள் எங்கேருந்து வருது, யார் சப்ளை பண்ணுறா, இதில் வேறு யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க அவங்களெலாம் வந்து விசாரிச்சுட்டு மேற்கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு பகுதியில் அரசு பள்ளியில் பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான 2 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கார்த்திகேயன் தெரிவித்தார். நெல்லை அருகே குடும்ப தகராறில் மனைவி மற்றும் இளைய மகனை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு முதியவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னீர்பள்ளத்தைச் சேர்ந்த சகரியாவும் அவரது மனைவி மெர்சியும் குடும்ப தகராறு காரணமாக பேசிக்கொள்ளாமல் ஒரே வீட்டில் தங்கி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கணவர் சகரியாவை அழைக்காமலேயே தனது மூத்த மகன் ஹென்றிக்கு மெர்சி திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் மெர்சியுடன் சகரியா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது சண்டையை தடுக்க வந்த இளைய மகன் ஹார்லி வினோவும் தாய்க்கு ஆதரவாக தந்தையிடம் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது.
இதில் மேலும் ஆத்திரமடைந்த சகரியா மெர்சி மற்றும் ஹார்லி வினோவையும் அறையில் பூட்டி வைத்து பெட்ரோல் ஊற்றி உயிருடன் எரித்துள்ளார். மேலும் மீதமுள்ள பெட்ரோலை தன் மீதும் ஊற்றி சகரியா தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் போலீசார் மூவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் மெர்சி மற்றும் ஹார்லி வினோவும் உயிரிழந்த நிலையில் 70% தீக்காயங்களுடன் சகரியா சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை அருகே கோவிலம்பாக்கத்தில் பணி மேற்பார்வையாளரை மது போதையில் தாக்கிய ஊராட்சி செயலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் கடந்த 12ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் குறைதீர்க்கும் திட்ட முகாம் நடைபெற்றது. அப்பணிகள் குறித்து ஆய்வு செய்ய மேடவாக்கம் ஊராட்சி பணி மேற்பார்வையாளர் ராஜேஷ் கோவிலம்பாக்கம் ஊராட்சி அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது அங்கு மது போதையில் இருந்த ஊராட்சி செயலர் ஏழுமலையிடம் மது அருந்திவிட்டு ஊராட்சி அலுவலகத்தில் இருப்பது தவறு என்று மேற்பார்வையாளர் ராஜேஷ் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஊராட்சி செயலர் ஏழுமலை பணி மேற்பார்வையாளர் ராஜேஷை தகாத வார்த்தைகளால் திட்டி அவரை தாக்கினார். தாக்குதல் நடத்தும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் புனித தோமையார்மலை ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி செயலர் ஏழுமலையை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். வார விடுமுறையொட்டி குற்றாலம், கொடைக்கானல், வேளாங்கண்ணி ஆகிய சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் சீசன் களைகட்டியுள்ள நிலையில் மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குற்றாலம் மெயின் அருவி அப்புறம் ஐந்தருவி எல்லாம் நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு, ரொம்ப ஜில்லுன்னு நல்லா இருக்கு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். ஒன் டே ட்ரிப்னால நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. இதேபோன்று வார விடுமுறையை கழிக்க கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதிகளில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்ததுடன் சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு திருவிழா அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் களை கட்டியது. பழைய மாதா ஆலயம், விண்மீன் ஆலயம் மற்றும் வேளாங்கண்ணி கடற்கரை உள்ளிட்ட இடங்கள் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிகின்றன. ஒவ்வொரு மாநிலத்தின் தேவைக்கு ஏற்ப சுதந்திரமாக கொள்கைகளை வகுக்க மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ சேவைகளை வழங்குவதில் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் குறித்து ஆங்கில நாளிதழில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்டுரை எழுதியுள்ளார். அதில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ரத்த பரிசோதனை, இசிஜி மற்றும் எக்கோ பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட முதல் 2 நாட்களிலேயே 93,000 பேர் கலந்து கொண்டு பயனடைந்திருப்பதாக கூறியுள்ளார். தரமான மருத்துவ சேவைகளை பெறுவது அடிப்படை உரிமை என்று சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டில் 30 முதல் 49 வயதுக்குட்பட்ட பெண்களில் 9.8 விழுக்காட்டினர் கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனையும் 5.6 விழுக்காட்டினர் மார்பக புற்றுநோய் பரிசோதனையும் மேற்கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். இந்த குறியீட்டில் தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட முன்னிலையில் இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மருத்துவத்துறையில் தமிழ்நாட்டை வளர்ந்த நாடுகளுடன் மட்டுமே ஒப்பிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்வதால் மருத்துவ சேவைகளை வழங்குவதில் தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட முன்னிலையில் இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மத்திய அரசின் தலையீடுகள் மாநிலத்தின் நோக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு மாநிலத்தின் தேவைக்கு ஏற்ப சுதந்திரமாக கொள்கைகளை வகுக்க மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சி அது நமது கூட்டணியாற்றுகிறார். அந்த கூட்டணி ஆட்சி நமக்கு அமைகின்ற பொழுது நீங்கள் இங்கே வைத்திருக்கிற தீர்மானத்தை எல்லாம் செயல்படுத்துவதற்கு அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள், ஒட்டுதலையாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்து அதிமுக தனி பெரும்பான்மையோடு நம்முடைய பாரதிய ஜனதா கூட்டணியோடு
அருமை அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், அருமை ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் அத்துணை கட்சிகளோடு சேர்ந்து இந்த ஆட்சியை தனிப்பெரும்பான்மையோடு அமைப்பார்கள் என்ற நல்ல செய்தியை அங்கே எடப்பாடியார் எல்லா பக்கத்திலும் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும். பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே ஒரு தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கரை பதவி விலக வைத்து அவரை வீட்டு காவலில் வைத்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்கரின் தற்போதைய நிலை என்ன என்றே தெரியவில்லை என்று கூறினார். ஏற்கனவே துணைத் தலைவராக குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை திரு தன்கர் அவர்களை அச்சுறுத்தி பணி விலக வைத்திருக்கிறார்கள். இப்போது வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த கதி என்றால் குடிமக்களின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தமிழர் என்ற அடையாளத்தை முன்னிறுத்துவதால் எந்த பயனும் இல்லை என்று திருமாவளவன் தெரிவித்தார். தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவோம் என்று சிலர் இங்கே குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கான துணைத் தலைவர் பதவி அல்ல இது, இந்தியாவுக்கான துணைத் தலைவர் பதவி. எனவே இதில் தமிழர் என்கிற அடையாளம் முன்னிறுத்தப்படுவதிலே எந்த பொருளும் இல்லை. முழு சுதந்திரத்துடன் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருவர்தான் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்க வேண்டும் என்றும் கூறினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை தரம் தாழ்ந்து பேசுவதை விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என நடிகர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் பகுதியில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சரத்குமார் நடிகர் விஜய் தவறான தகவல்களை பேசுவது வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டார். இவங்களாம் நடைபெற்றது பாசிசம். அது படிச்சிருப்பாங்க, பேசுறாங்க. அது துன்புறுத்துபவர்கள், இனப்படுகொலை செய்பவர்கள், பிறரை துன்புறுத்திய வாழை இயலாமல் செய்பவர்கள் தான் பாசிசம். தொடர்ந்து பேசிய அவர் சிங்கம் எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது என்று விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். மேலும் நீட் தேர்வுக்கு தான் எப்போதும் ஆதரவு அளிப்பேன் என்றும் சரத்குமார் கூறினார். தாவேக மாநாட்டில் விஜயகாந்த் குறித்து விஜய் பேசியதற்கு பிரேமலதா விஜயகாந்த் முன்பு வரவேற்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது விஜயை விமர்சித்து பேசியிருக்கிறார். கேப்டனும் அவர் எஸ்ஏசி சாரும் 17 படங்கள் அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேப்டனுடைய சின்ன கேரக்டர் மொத்தமே விஜய் பண்ணியிருக்காரு. இது இப்போ விஜய் வளர்ந்து இன்றைக்கி அரசியலில் இருக்கிறதுனால பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு இது வித்தியாசமாக தெரியல. ஆனால் எங்களுக்கு விஜய் ஒரு எங்கள் பையன் மாதிரி. அவர் அண்ணன் சொன்னால் அவர் தம்பி தாங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவர் அண்ணன் சொல்லும்போது நாங்கள் அவரை தம்பின்னு சொல்கிறோம், அவ்வளோதானே கண்டி. அதுக்காக எங்கள் வாக்குகளை அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. எங்கள் கழகத்தில் இருக்கிற யாருமே அதை பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னா கேப்டன் நடிகராக எவ்வளோ உழைத்து இன்னைக்கு கட்சி தலைவராகி மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து உதவிகளை வழங்கி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேட்டியை கட்டி இறங்குற முதல் தலைவர் கேப்டன் அவர்கள். தமிழ்நாட்டில் அனைத்து பிரச்சனைக்கும் முதல் ஆளாக நின்றவர் கேப்டன். அதனால கேப்டனை யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. அது தவறான முன்னுதாரணம் ஆயிரும். அதனால யாரும் கேப்டன் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்யும் பணி தாமதமாகி வருவதால் நகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் கடந்த ஜூன் மாதம் பேரிங்குகளில் ஏற்பட்ட பழுது காரணமாக விரிசல் ஏற்பட்டது. இதனை சரி செய்ய தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இருந்து புதிதாக 4 பேரிங்குகள் கொண்டுவரப்பட்டன. இதையடுத்து கடந்த 18ஆம் தேதி மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்யும் பணிகள் தொடங்கின. ஒரு வார காலத்தில் இந்த பணிகள் முடிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் பணிகள் முடியாததால் மேம்பாலத்தின் வழியாக பெங்களூரு செல்லும் கனரக வாகனங்கள் ஓசூர் நகரின் பல சாலைகளின் வழியாக செல்கின்றன. இதனால் நகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.
வரும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்னர் விரிசலை சரி செய்யும் பணியை முடித்திட வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொத்து வரி முறைகேடு விவகாரத்துக்கு மத்தியில் வரும் 29ஆம் தேதி மதுரை மாநகராட்சி கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாமன்ற செயலாளர் சித்ரா சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் மாநகராட்சியின் 42வது கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மேயர் தலைமை வகிப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாமன்ற கூட்டத்தில் பேச விரும்புவோர் தாங்கள் எழுப்ப உள்ள வினாவின் சுருக்கத்தை மேயர் அலுவலகத்தில் கொடுத்து வரும் 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் மாமன்ற செயலாளர் சித்ரா அறிவுறுத்தியுள்ளார். சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மாநகராட்சி கூட்டத்தில் காரசார வாக்குவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குவாதத்தின் போது ஏற்பட்ட தகராறால் கர்ப்பிணி மனைவியை கொடூரமாக கொன்றுள்ளார் கணவர். தெலங்கானா மாநிலம் மேச்சல் மாவட்டத்தில் கர்ப்பமாக இருந்த காதல் மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் புதைத்த கணவர் கைது செய்யப்பட்டார். மேச்சல் மாவட்டம் மெடிப்பள்ளி நகர் அருகே பாலாஜி ஹில்ஸ் பகுதியில் மகேந்திர ரெட்டி, சுவாதி ஆகியோர் வசித்து வந்தனர். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் கர்ப்பமாக இருக்கும் சுவாதிக்கும் அவரது கணவர் மகேந்திர ரெட்டிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மகேந்திர ரெட்டி தனது மனைவியான சுவாதியை அடித்து கொலை செய்து அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டியுள்ளார். பின்னர் அதனை பார்சல்களாக பிரித்து ஒவ்வொரு பார்சலாக வெளியில் எடுத்துச் சென்று அப்புறப்படுத்த முயன்றார். அதன்படி மூசி நதியில் குழி தோண்டி சில உடல் பாகங்களை புதைத்துவிட்ட மகேந்திர ரெட்டி மீதி உடல் பாகங்களை பார்சல் கட்டி எடுத்துச் சென்றபோது இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மகேந்திர ரெட்டியை கைது செய்து கொல்லப்பட்ட சுவாதியின் உடல் பாகங்களை மூசி நதியில் தேடி வருகின்றனர். ககன்யான் திட்டத்தின் முதல் ஒருங்கிணைந்த சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டமான ககன்யானை 2028ஆம் ஆண்டிற்குள் செயல்படுத்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக இந்த ஆண்டு இறுதியில் பயோமித்ரா எனப்படும் மனித வடிவ பெண் ரோபோவை விண்ணுக்கு அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் ககன்யான் திட்டத்தில் விண்வெளி வீரர்கள் பயணிக்கும் விண்கலத்தை தரையிறக்கும் சோதனை நடைபெற்றது. ஹெலிகாப்டர் மூலம் விண்கலம் கொண்டு செல்லப்பட்டு வானிலிருந்து பாராசூட் மூலமாக பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு சோதித்து பார்க்கப்பட்டது. இஸ்ரோ, இந்திய விமான மற்றும் கடற்படைகள், கடலோர காவல்படை, DRDO ஒருங்கிணைந்து நடத்திய சோதனை வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதுவரை 1,21,000 பேர் மட்டும் மனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முடிந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் கடந்த 1ஆம் தேதி வெளியிட்டது. இதில் 65 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் தங்கள் பெயரை மீண்டும் இணைக்க மனு அளிக்கலாம் என்றும் இதற்கு ஆதார் அட்டையை சான்றாக அளிக்கலாம் என்றும் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்கள் தங்களை மீண்டும் சேர்க்க கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டதை எதிர்த்து இதுவரை 1,21,143 பேர் மட்டும் மனு தாக்கல் செய்திருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று 12 அரசியல் கட்சிகள் சார்பில் 10 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் மீது திங்கட்கிழமைக்குள் முடிவெடுக்கப்படும் என்றும் செப்டம்பர் 30ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்ற பாரம்பரிய திருவிழாவின் கண்கவர் குதிரையேற்ற நிகழ்வுதான் இவை. சீனாவின் தன்னாட்சி பிராந்தியமான சைசாங் பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் துறவிகளுக்கு காணிக்கை வழங்கும் சோட்டும் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. விழாவை காண வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு கண்கவர் குதிரையேற்ற சாகசங்களை வீரர்கள் நிகழ்த்தி காட்டினர். பாரம்பரிய குதிரையேற்றத்தை ஊக்குவிக்கும் விதமாக குதிரைகள் மீது ஏறி நடனமாடிய வீரர்கள் குதிரை பந்தயத்திலும் ஈடுபட்டனர். இந்த குதிரையேற்ற விழாவை திரளான மக்கள் கண்டு ரசித்தனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். கலிபோர்னியாவில் கடந்த வியாழக்கிழமை சுமார் 26 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு காட்டுத்தீ ஏற்பட்டது. காற்றின் வேகம், வெப்பத்தின் தாக்கத்தால் மளமளவென பற்றிய தீ அண்டை மாகாணமான ஓரிகானுக்கு பரவியது.
230க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 10 ஹெலிகாப்டர் மூலம் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு கருதி அப்பகுதியிலிருந்து சுமார் 190 பேர் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். Ignition and liftoff. Go Falcon, go Dragon. And liftoff. NASA's SpaceX's 33rd commercial resupply services mission is on its way to the International Space Station. சர்வதேச விண்வெளி மையத்தின் சுற்றுவட்ட பாதையை சரிசெய்ய 2200 கிலோ அளவிலான பொருட்களை சுமந்து கொண்டு டிராகன் விண்கலன் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. பூமியிலிருந்து சுமார் 415 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பல்வேறு நாடுகளின் விஞ்ஞானிகள் தங்கியிருந்து ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா, ஜப்பான் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இணைந்து இதனை பராமரித்து வரும் நிலையில் வரும் 2028ஆம் ஆண்டுடன் ரஷ்யா இதிலிருந்து வெளியேற திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச விண்வெளி மையத்தின் இயக்கத்தை மேம்படுத்த எலான் மஸ்கின் ஸ்பேஸ் உள்ளிட்ட 2 நிறுவனங்களுடன் நாசா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச விண்வெளி மையத்தின் சுற்றுவட்ட பாதையை சரி செய்வதற்காக டிராகன் விண்கலனுடன் ஸ்பேஸ் ராக்கெட் அமெரிக்காவின் புளோரிடா ஏவுதளத்திலிருந்து விண்வெளிக்கு செலுத்தப்பட்டது. அதற்கடுத்த 8.5 நிமிடங்களில் ராக்கெட்டின் முதல் பாகம் வெற்றிகரமாக அட்லாண்டிக் பெருங்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த ஸ்பேஸ் ட்ரோன் கப்பலில் தரையிறங்கியது. 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு டிராகன் விண்கலன் சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 64வது தேசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழ்நாடு அணி மொத்தம் 11 தங்கங்கள் வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற 64வது தேசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழ்நாடு அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. நேரு விளையாட்டு அரங்கில் கடந்த 20ஆம் தேதி முதல் 5 நாட்களாக 64வது தேசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடர் களை கட்டியது. இதில் அனைத்து மாநிலங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். கடைசி நாளில் நடைபெற்ற ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாடு அணி வீரர்கள் தங்கம் வென்று அசத்தினர். This is what is the beauty about the 4x400 meters, but it is Vishal towards the end. இதே பிரிவில் மகளிருக்கு நடைபெற்ற பந்தயத்தில் தமிழ்நாடு அணி 3ஆம் இடம் பிடித்தது. It is A. Anamika of Kerala who leads the points table. ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாடு வீரர்கள் 11 தங்கம், 9 வெள்ளி, 11 வெண்கலம் என 31 பதக்கங்களுடன் 195 புள்ளிகளை கைப்பற்றி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றனர். புள்ளிகளுடன் ஹரியானா 2ஆம் இடம் பிடித்தது. மேலும் சிறந்த தடகள வீரராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 400 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரர் விஷால் தேர்வு செய்யப்பட்டார். TK Vishal of Tamil Nadu for his record-making performance in 400 meters, national record and meet record. இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் பிசிசிஐ முன்னாள் தலைவருமான சௌரவ் கங்குலி தென்னாப்பிரிக்க லீக் தொடரில் விளையாடும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேபிட்டல்ஸ் அரச குடும்பத்திற்கு இளவரசன் வந்துவிட்டார் என கங்குலியை அணி நிர்வாகம் வரவேற்று இன்ஸ்டாவில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தற்போதைய பயிற்சியாளர் ட்ராட் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கங்குலி தலைமை பயிற்சியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். முதல் முறையாக பெங்கால் டைகர் கங்குலி ஒரு அணிக்கு தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன் 2018-2019 ஆண்டுகளில் IPL தொடரில் விளையாடும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஆலோசகராக கங்குலி செயல்பட்டார். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் ஒரே நிர்வாகம் என்பதால் கங்குலியை தலைமை பயிற்சியாளராக நியமித்துள்ளது. இதனையடுத்து 2026 நடைபெறவுள்ள தென்னாப்பிரிக்கா லீக் தொடரில் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அணியுடன் இணைந்து பயிற்சியாளர் இன்னிங்ஸை கங்குலி தொடங்க உள்ளார். பாமக தலைவர் ராமதாசின் பயோபிக்கில் நடிப்பது கூடுதல் பொறுப்பை ஏற்படுத்தியதாக கூறிய நடிகர் ஆரி அரசியல் ரேஸில் நுழைந்திருக்கும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். கோவையில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் நெடுஞ்சாலை உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகர் ஆரி கலந்து கொண்டு உரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமக தலைவர் ராமதாஸ் பயோபிக்கில் நடிப்பது திரைப்பயணத்தில் புதிய அனுபவம் என்றார். எப்போவுமே சில பொலிட்டிக்கல் லீடர்ஸோட பயோபிக்ங்கிறது கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம். ஏன்னா இது எதையுமே மிகைப்படுத்தி நம்ம சொல்ல முடியாது. நடந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அதை சேரன் சார் ரொம்ப சிறப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு. நடிகர் விஜயன் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். எல்லாருக்கும் ஒரு அரசியல் பாவம் இருக்கும். மக்களுடைய சாய்ஸ் எப்பவுமே தனக்கான தலைவர் யாருங்கிறத அவங்க எப்பவுமே ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது சரியாக தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சாய்ஸில் யார் இருக்க போறா ரேஸ்லங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சோடனே தெரியும். யார் யார் என்ன திட்டங்களை எடுத்து வைக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மக்கள் ஓட்டு போட போறாங்க. நலத்திட்டங்கள், மக்கள் பணி, செயல் திட்டங்களை பார்த்தே தமிழ்நாடு மக்கள் தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்து வருவதாக நடிகர் ஆரி கூறினார்.